நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். சிங்கக்குட்டிகள் கூட அது இரையை தேடி தேடி சோர்ந்து போய் பட்டினியா கிடக்கலாம். ஆனா கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமா இடைப்படுகிறார். ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்போ யாருக்கு தேவன் தன் ஆகாரத்தினாலே போஷிக்கிறார்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் ஒரு குறைவில்லாமல் அவர் போஷித்து வழிநடத்துறார்னு பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் தேவன் நம்மை போஷிப்பார் இல்லையா? அவருடைய ஆகாரத்தினாலே, அவர் வார்த்தை என்னும் ஆகாரத்தினாலே ஆகட்டும், இந்த உலகத்திலே நம்மை போஷிக்க வேண்டிய விதத்திலும் தேவன் போஷிக்க வல்லமை உள்ளவர். சங்கீதம் 84:11 சொல்லுது, நம் தேவன் எப்படி நமக்கு இருக்கிறார்னா, அவர் சூரியனும், நம் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார்னு எழுதியிருக்கு. அப்போ கர்த்தர் நமக்கு ஆகாரத்தை மாத்திரம் அல்ல, இந்த உலக பிரகாரமான ஆகாரம் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, அவர் தமது கிருபையும் மகிமையும் கூட நமக்கு அருளுகிறவரா இருக்கிறார். உத்தமமாய் நாம் தேவனுக்கு நடக்கும் போது அவர் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டேன்னு சொல்றாரு இல்லையா? நாம தேவனுக்கு முன்பாக மன உத்தமத்தோடு நடக்கும் போது தேவன் நமக்கு நன்மையை வழங்குவார். மத்தேயு 6:32 33 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, இங்க மனுஷனை பொறுத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடும் ஜனங்களோடும் பேசுகிறாரு. ஜனங்க இன்னைக்கு எப்படி இருக்கோம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கோம். அதுதான் வசனத்திலேயும் சொல்றாரு, என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தான் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒரு நாளும் நாம் எழுந்திருக்கும் போது இன்னைக்கு என்ன வேலை செய்யணும், இன்னைக்கு என்ன சமைக்கணும், அப்படிலாம் தான் நம்ம யோசிப்போம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, அஞ்ஞானி போல நீ அதையெல்லாம் நாடி தேடாத, அவைகள் எல்லாம் உனக்கு வேண்டியவைகள் என்பதை உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். எப்படி ஆகாரத்தை பார்க்கலும் உங்கள் ஜீவன் தான் முக்கியம்னு சொல்றாரு. உடையை பார்க்கலும் உங்கள் சரீரம் விசேஷித்தவைகளானவைகளா இருக்கு. அப்போ நம்முடைய அந்த ஜீவனும் சரீரமும் விசேஷித்தவை. ஏன்னா இது கர்த்தருக்குரியது இல்லையா? நம்முடைய ஜீவனும் இந்த சரீரமும் கர்த்தருக்குரிய. ஏன்னா நம்முடைய சரீரமானது கர்த்தர் தங்கும் ஆலயமா இருக்கு. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவருக்குரியது. நித்திய காலமாய் அந்த ஆத்மாவும் ஆவியும் அவரிடத்துல போய் சேர போகிறது இல்லையா? அவரோடு கூட நம்ம இருக்க போகிறோம். அப்போ இந்த ஆகாரத்தை பார்க்கலும் இந்த ஜீவனும், உடைய பார்க்கலும் இந்த சரீரம் விசேஷமானதுன்னு நீங்க என்னங்கன்றாரு. ஏன்னா இந்த ஆகாயத்து பறவைகள் பட்சிகள் எல்லாம் நீங்க நோக்கி பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்லை இல்லையா? ஒரு நாள் ஆகாரத்தை அவைகளுக்கு கர்த்தர் பிழைப்பூட்டுகிறார் இல்லையா? அதுங்களுக்கு தேவையான ஆகாரத்தை அன்றன்று அவர் போஷித்து வழிநடத்துறார். அது போய் எந்த களஞ்சியத்துல சேமிக்கல. மனுஷராகிய நாம் நம்ம களஞ்சியத்துல சேர்த்து வைத்து கொள்ளுகிறோம் ஒரு மாசத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை, தானியங்களை, மளிகை பொருட்கள்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஆனா ஆகாயத்து பட்சிகள் அப்படி போய் களஞ்சியத்துல அது சேர்த்து வைக்கிறது இல்லை. ஏன்னா அவைகளுக்கும் நம்ம பரமபிதா தான் பிழை போட்டுக்கிறார். அப்ப அவைகளை பார்க்கிலும் மனுஷர்களாகிய நாம் விசேஷமானவர்கள்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் இல்லையா? அவருடைய சாயல்ல நாம் இருக்கிறதுனால, விசேஷிக்கப்பட்டவங்களா இருக்கிறதுனால, நீங்க கவலைப்படுகிறதுனால உங்கள எவன் ஒரு சரீரத்தின் அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்னு சொல்றாரு. அப்போ நம்ம கவலைப்படுறதுனால சரீரத்துல கூட ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதான் சொல்றார், சாலமோன் போன்ற சர்வ மகிமையிலே அவன் ஞானியா இருந்தாலும் அவனால கூட ஒன்றை போலாகிலும் உடுத்தினது இல்லையே. அவனால கூட ஒரு பூக்களுக்கு அவனால உடுத்து வைக்க முடியல இல்லையா? சர்வ ஞானியா சாலமோனுக்கு எல்லா விதமான ஞானத்தையும் கொடுத்தார் இல்லையா? ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவருக்கு கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட சாலமோனால கூட சர்வ மகிமையில அவைகளை ஒன்று போல் ஆகிலும் உடுத்து இருந்ததில்லையேன்னு சொல்றாரு. அப்போ நாம இன்னைக்கு என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். மத்தேயு 6:33 இதுதான் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில
நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான காரியம் எது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் நிறைந்ததா இருக்கிறது. அது கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறது. அந்த தேவ ராஜ்யத்திலே நாமும் நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட நாம மகிழ்ச்சியோட இருக்கணும்னா தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம தெரிந்து கொள்ளணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். பரமண்டலத்தில் எப்படி கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுக்கு அதை போல இந்த பூமியிலும் அவருடைய சித்தம் நிறைவேற நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்களா நாம் இருக்கணும். அப்போதான் அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அவர் நீதி, அவர் எதெல்லாம் நமக்கு நீதின்னு கற்றுக் கொடுத்து இருக்கிறாரோ அதை நாம் தேடி நாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதுக்கு நம்ம தகுதி உடையவர்களாய், கரைத்துறை இல்லாமல் மாசற்றவர்களாய், கிருபாசன தண்டையிலே நிற்க திராணி உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். அதுதான் தேவன் விரும்புகிறாரு. சங்கீதம் 104:21 பார்க்கிறோம், பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். அப்ப பாருங்க, ஒரு சிங்கம் கூட தேவனாலதான் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்னு தேடுமா. அப்போ மனுஷர்களாகிய நாம் எப்படி நம்ம சுய பலத்துல நாம் அது பண்ணுறோம்ல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? அந்த சிங்கம் கூட தேவனால் தான் தனக்கு ஆகாரம் கிடைக்கும்படியா தேடுது. ஆனா அந்த ஆகாரத்தை அன்னைக்கு கர்த்தர் அதுக்கு போஷித்தாதான் அதுக்கு இல்லைன்னா இல்லை இல்லையா. அது போலதான் கடல் வாழும் உயிரினங்களுக்கு கூட, திமிங்கலத்துக்கு கூட கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் கரத்தை விரிக்க அவைகள் வாங்கி புசிக்கும், அவர் கரத்தை மூடும் போதோ அவைகள் திகைத்து மாண்டு போகும்னு சங்கீதம் 104 எழுதியிருக்கிறத பார்க்கலாம். அப்போ ஒவ்வொன்றையும் தேவன் தான் போஷித்து வராரு இல்லையா. அதனால தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குன்னா கர்த்தர் நம்மையும் போஷிப்பார். லூக்கா 51-53 வரைக்கும், 1ஆம் அதிகாரம் 51, 52, 53 3 வசனங்களையும் பார்க்கும்போது, தம்முடைய பயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். அப்போ கர்த்தர் பராக்கிரமம் செய்கிறவர். தம்முடைய புயத்தினாலே அவர் பராக்கிரமம் செய்கிறார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை தேவன் சிதறடிக்க பண்ணுகிறார். அகந்தை உள்ளவர்களுக்கு தன்னை பெருமைப்படுத்துகிறவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இல்லையா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் இரக்கம் செய்கிறார்னு பார்க்கிறோம். அதே போல பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தவும் தேவன் வல்லமை உள்ளவர். பசி உள்ளவர்களை நன்மையினால நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை கூட அவரால் வெறுமையாக்க முடியும். இன்னைக்கு பசி உள்ளவர்களாய், தாகம் உள்ளவர்களாய், தேவனுடைய காரியத்துல வாஞ்சியாய் நாம இருக்கிறோமா? அப்ப கர்த்தர் நம்மை போஷிப்பார். ஐஸ்வர்யவானை கூட வெறுமையாக்கி தரித்திரரை கூட ஐஸ்வர்யவானாக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்துல உண்டு. அதை நாம் அறியணும். யோபு 4ஆம் அதிகாரம் 10-11 பார்க்கிறோம், சிங்கத்தின் கர்ஜிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும், பால சிங்கங்களின் பற்கள் கூட தகர்ந்து போகும்னு சொல்றார். அப்போ சிங்கத்தின் கர்ஜிப்பு, ஒரு காட்டுக்கே ராஜாவா இருக்கிற அந்த சிங்கத்துடைய கர்ஜிப்பும் துஷ்ட சிங்கங்களுடைய முழக்கங்களையும், பால சிங்கத்துடைய பற்கள் உறுதியா இருக்கும், அதை கூட தேவனால் தகர்த்து போட முடியும். கிழ சிங்கங்கள் இறை இல்லாமல் கூட மாண்டு போம், பால சிங்கங்கள் கூட சிதறுண்டு போம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு தான் இன்னைக்கு நம்ம கர்த்தர் சொல்லித்தரார். அதுக்கு நாம எப்படி இருக்கணும்னு யோபு தன் வசனத்துல சொல்றார் பாருங்க. யோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளில் உத்தமமும் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ. அப்ப தேவ பக்தியிலே நாம் உறுதியாய் இருந்து, அவர் வழியிலே நாம் உத்தமமாய் நடந்து, கர்த்தர் பேரிலே நாம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டியதுதான் நமக்கு முக்கியம் இல்லையா. தேவ பக்தி, நம் வழியில உத்தமம், தேவனை நம்புகிறது, இது மூன்றும் நமக்கு அவசியமா இருக்கிறது. அப்ப இது மூன்றும் நமக்கு ஒரு சேர இருந்தால், அதையே நாம் நாடிக்கொண்டு இருந்தோமானால் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடைக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென்.